ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க, நான் வாய்க்காலுக்கு தான் வந்திருக்கிறேங்க. எதுக்குன்னா தண்ணி குளிக்கலான்ட்டு வந்தா தண்ணி கம்மியாக தான் போகுதுங்க. பாருங்க, தண்ணியே இல்லை. எல்லாம் பாருங்க துவச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆழம் பாருங்க வாய்க்கால். தயவு செஞ்சு இந்த வாய்க்கால் வீர விளையாட்டு விளையாடுற நீச்சல் பழகுற அப்படின்னு இறங்கிடாதீங்க. இந்த வாய்க்கால பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஆழமாவும் இருக்கு, இழுவு அதிகமாக இருக்கு. டைரக்டா ஆறு மாதிரி இல்லைங்க இதெல்லாம். இது இது பாருங்க எவ்வளவு அகலம்னு பாருங்க. இங்க பாருங்க, இது வரை தண்ணி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ தண்ணி இல்லை இங்கே, ஏதோ ஓடுதா இல்லை நிற்கிதான்னு தெரியல. ஆனால் ரொம்ப இதாக இருக்குங்க. வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குது. இந்த வாய்க்காலை நிறையா பேர் எட்டி குதிக்கிறாங்க பயம் இல்லாத. ஆனால் அதெல்லாம் தப்புங்க. ஏன்னா இது ரொம்ப ஆழமாக இருக்குது. நீச்சல் தெரிஞ்சாலுமே இது கொஞ்சம் பயமாக இருக்க வேண்டிய விஷயந்தாங்க. நல்லா நீச்சல் தெரியணும். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கவனமாக குளிச்சுட்டு, ஓரமாக நின்று குளிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. பாருங்க, இதுதான் பாலம். இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பியூர்லேருந்து வரும் ரோடு தாங்க இது. குரும்புத்தூர், அழுக்குழி, கோபி, இப்படி போனால் கொடிவேரி, அந்த ரோடு தாங்க, வாய்க்கால் தாங்க. இது பார்த்தீங்கன்னா குரும்புத்தூர் வாய்க்காலும்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா குரும்புத்தூர். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மூணாம்பள்ளி. மூணாம்பள்ளி தாண்டினோன்னே இந்த வாய்க்கால் வருங்க. தண்ணி இல்லைங்க, கம்மியாக நிறுத்திக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, டேம்லேருந்தே நிப்பாட்டிக்கிட்டாங்க தண்ணி. இவ்வளோ ஆழமாக இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு இந்த வாய்க்காலில் குளிக்கிறதா இருந்தால் கொஞ்சம் குழந்தைகளெல்லாம் ஆழத்தில் விடாதீங்க. ரொம்ப ஆபத்தான இடங்க இந்த இடமெல்லாம். இந்த வாய்க்காலில் தண்ணி அதிகமாக இழுவையாக இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக குழந்தைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிக்க வச்சுட்டு பாதுகாப்பாக நீங்கள் கையை பிடிச்சே குளிக்க வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இங்கே குளிக்க வைக்காதீங்க. கொடிவேரி நேராக போயிருங்க. அங்கேயும் கூட ஆழம் அதிகமாக இருக்காது, கம்மியாகவும் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிருங்க. இந்த வாய்க்காலை கண்டிப்பாக நீங்கள் குளிக்கிறதுக்கெலாம் விடாதீங்க. குளிக்க விட்டீங்கன்னா பார்த்துக்கோணும். குழந்தைகளுக்கு தெரியாது ஆழம் இருக்கிறது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு குழந்தைகள பாதுகாப்பாக வச்சுருங்க. நான் குளிக்கலான்ட்டு தான் வந்தேங்க. ஏன்னா எனக்கு நீச்சலாக தெரியுங்க. நான் பயக்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சொல்லுவாங்க பழமொழி எல்லாத்துக்கும். எனக்கு பழமொழி தெரியல, அதனால் கொஞ்சம் திணறுங்க. அதாவது, என்னதான் நம்ம நீச்சல் தெரிஞ்சாலும் விழிப்புணர்வாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை ஏமாந்துருவோம். அந்த மாதிரி தாங்க. நாம ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக இருக்கணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவே அதிகமாக போடலைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியுமா என்னன்னு தெரியல. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.